கல்லுக்கு சேலை கட்ட விட மாட்டான் இந்த ஜெயக்குமார். அப்பாவி பெண்களை வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அத்தனை பெண் கற்பை சூறையாடிய காம கொடூர நீ அண்ணன் உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்காரு? அது சரி, உனக்கு இருக்கிற தகுதி அவரு கிடையாது. நான் அடக்கத்தோடு பேசு. நீ இப்படி பேசினா அவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னா, மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கால் செருப்பு தூசிக்கு கூட நீ மைண்ட் ரோட் ஜெயக்குமார் சமம் கிடையாது. ஓவரா பேசினா ஜெயக்குமார் பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ் நடக்கிற ஒலிம்பிக் 24 போட்டியை உன் மண்டியில நடத்த சொல்லுவேன். அண்ணன் உதயா பத்தி பேச உனக்கு எந்த விதமான யோகிதை கிடையாது. அவர் துணை முதலமைச்சரா பொறுப்பேற்கும் பொழுது நிக்கா தலையா மண்டையா மைண்டோடு இந்து பிந்து சிந்து பிந்து ஜெயக்குமார் உனக்கு அனுப்பி தருவோம். வா, காப்பி டீ மிக்சர்லாம் கொடுப்போம். அண்ணன் உதயா அவர்கள் துணை முதலமைச்சரா பொறுப்பேற்க பார்த்துக்கோ. பார்த்துட்டு சைலண்டா போயிடு. நான் வடக்கத்தோடு பேச உன்னோட நாங்க பேசுவோம். அண்ணன் உதயா இன்னைக்கு துணை முதலமைச்சர், நாளை முதலமைச்சர். நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். நண்பர்களே, இன்றைக்கு நாடே பரவலாக பேசப்படுகிற செய்தி என்னவென்று கேட்டால், நமது மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை கழக இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கப் போகிறார். எப்பொழுது துணை முதலமைச்சராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்கப் போகிறார்? இதுதான் இன்னைக்கு எல்லாரும் பரபரப்பாக பேசப்படுவது. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வைரலாக போகிற ஒரு நியூஸ், மீடியாவில் விவாத மேடைகளில் பேசப்படுகிற ஒரு செய்தி. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எப்போ அவர் துணை முதலமைச்சராக வரப்போகிறார்? இதை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிடம் நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. சமீபத்தில் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வர வேண்டும் என்று இளைய தலைமுறை விரும்புகிறது. சோசியல் மீடியாவில் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வர வேண்டும் எப்பொழுது என்று. எனவே எப்போதான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் வரப்போறார் சொல்லுங்க சார், எல்லாம் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோன்னு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க நம்ம தலைவர் தளபதிட்ட. அது தலைவர் கலைஞருடைய நகைச்சுவை உணர்வு தளபதியிடத்தில் என்றைக்கும் இருக்கும். தலைவர் கலைஞர் பாணியில் எப்போதான் உதயநிதி சார் துணை முதலமைச்சராக வரப்போறாருன்னு கேட்ட உடனே தளபதி பணம் இன்னும் பழுக்கலை பார்க்கலான்ட்டு போயிட்டார். அவர் அப்படி தான் சொல்ல முடியும். அவர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு தலைவர் மட்டும் இல்லை, அவருடைய தந்தை. அவர் தேதி சொல்ல முடியாது. அது கட்சி சொல்லும், அரசு சொல்லும். அது நடக்க தான் போகுது. அவர் நகைச்சுவை உணர்வோடு பணம் இன்னும் பழுக்கலன்ட்டு போயிட்டாருங்க. இதை பல்வேறு அரசியல் கட்சி தலைவரிடம் நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு உதயநிதி துணை முதலமைச்சராக வருவதை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை எதிர்க்கக்கூடிய தலைவர்களும் சொல்கிறார்கள், எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களும் சொல்கிறார்கள், அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறார்கள், ஊடகவியாளர்களும் சொல்லுகிறார்கள், சமூக வலைத்தளத்திலே பயணிக்கக்கூடிய இளைய தலைமுறை மாணவர் சமுதாயம் சொல்லுகிறார்கள். இது ஆவாதம் வைத்தறிச்சல் பிடிச்சி சொல்கிறான் இல்லை, அவன் ஒருத்தர் 2 பேர் குறை சொல்ல தானே செய்வான். அதில் பலர்கிட்ட கேட்குறாங்க. இந்த சீமான் சாமான்கிறான்ல, இந்த சீமான் சாமான் அந்த பொறம்போக்கு பையன் என்ன சொல்கிறது, ஃப்ராடு, அந்த புழுகு முட்டை, அந்த சீமான் சாமான், இந்த மைண்ட் ரோடு, இந்து பிந்து சிந்து, அந்த ஜெயக்குமார், இந்த கொர்ராடு அண்ணாமலை, இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கருத்து கேட்கும்போது அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க பாருங்க, அவனுக்கு எவ்வளோ வைத்தறிச்சல் இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனா எப்படி எரியுமோ அப்படி உடம்பெல்லாம் எரியுது. அதுவும் சாதாரண 2 வீலர் காருக்கு போடுற பெட்ரோல் இல்லைங்க, ஃப்ளைட்டுக்கு போகிற ஒயிட் பெட்ரோல், பவரான பெட்ரோல். அந்த பெட்ரோல் ஊற்றினா எப்படி எரியுமோ அப்படி எரிஞ்சு சாவுறானுங்க. உக்காளி இவனுங்களெல்லாம் எம்எல்ஏ நின்னே அவனால ஜெயிக்க முடியல, எல்லாம் தோத்தவன் தான். மைண்டோட ஜெயக்குமார் தோத்தான், அண்ணாமலை டெபாசிட் வாங்கல, சீமான் அந்த சாமான் பையன் படுதோல்வி, தோக்கிறதே ஒரு கட்சி வச்சுருக்கிறான். அது சரி, எல்லாரும் தேர்தலில் நின்று ஜெயிக்கிறதுக்கு பணம் கொடுப்பாங்க. இவன் தேர்தலில் நிற்கிறதுக்கே பிஜேபி ஆர்எஸ் கிட்ட பிச்சை எடுத்து பொட்டி வாங்கி தானே ஓட்டு பிரிக்கத்தானே இந்த புறம்போக்கு சீமான் தேர்தலில் நிற்கிறான். இதில் இந்த ஜெயக்குமார்கிட்ட போய் பத்திரிகையாளர் கேட்குறாங்க. ஜெயக்குமார்கிட்ட பத்திரிகையாளர் போய் இந்த மாதிரி உதயநிதி துணை முதலமைச்சராக போகிறாரு, உங்கள் கருத்து என்னான்னு. அதுக்கு அந்த அறிவுஜீவி, அந்த மெயின் ரோடு டிக்கா தலையன் அந்த ஜெயக்குமார், அவங்கள்ட்ட மெஜாரிட்டி எம்எல்ஏங்கிறாங்க, அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அதனால் அவங்க யார் ஒன்றாலும் துணை முதலமைச்சராக்கலாம், கொப்பனாக்கலாம், சுப்பனாக்கலாம், முனியனாக்கலாம், யார் ஒன்றாலும் ஆக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு தகுதி வேணும். உதயநிதி ஆக்குறாங்களே, அவருக்கு என்ன தகுதிக்கு துணை முதலமைச்சராகிறதுக்கு, அமைச்சராகிறதுக்கே தகுதி இல்லை, அவருக்கு என்ன தகுதிக்குதுன்னு நீ கேட்குற. நான் உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், உனக்கு கருத்து சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு போ, இல்லை அவங்கள மெஜாரிட்டிக்குது அவங்க யாருன்னா ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு போ, இல்லை உனக்கு பெருந்தன்மை இருந்துச்சுன்னா வாழ்த்துக்கள் சொல்லு. அந்த பெருந்தன்மை உனக்கு கிடையாது. நீ ஒரு அழுக்கா, நீ ஒரு கலீஜி, நீ ஒரு கூவம் ஆறு. அவருக்கு என்ன தகுதிக்குதுன்னா என்னடா தகுதி வேணும் அவருக்கு? இதெல்லாம் இப்படிலாம் நாங்கள் பேச மாட்டோமா நேயர்களே? அவருக்கு என்ன தகுதி இல்லை? நீ நின்று ஜெயிச்ச எம்எல்ஏ, நீ எம்எல்ஏ தோத்த,
ஆனால் முதல் தேர்தலில் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் நின்று ஜெயிக்கிறார். முதல் தேர்தலில் ஜெயிச்சு தொகுதி மக்கள் இடத்துல நல்ல பேர் வாங்குறாங்க. ராயபுரத்தில் போனால் ஜெயக்குமாரை காரி தூண் துப்பி கழுவி ஊத்துறாங்க அங்கே இருக்கிற தாய்மார்கள். இன்னொரு முறை வந்து ஓட்டு கேட்டு அவனை முறத்தால் அடிப்போம், தொடப்பாத்தால் அடிப்போன்னு ஜெயக்குமாரை கேள்வி கேட்குறாங்க. அண்ணன் உதயா நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு. இன்னைக்கு மக்கள் மனதில் இருக்கிறாங்க. அந்த தொகுதி மக்கள் சொல்கிறாங்க எங்கள் வீட்டுப்புள்ள உதயான்றாங்க. அவர் அமைச்சராக வரணும்னு எல்லாரும் விரும்பினாங்க. இன்னைக்கு அமைச்சராக வந்தார். இன்னைக்கு ஒரு எஃபிஷியண்டான ஒரு மினிஸ்டர் இருக்கிறாரு. விளையாட்டுத்துறை அமைச்சராக இன்றைக்கி பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறாரு. இன்டர்நேஷ்னல் செஸ் போட்டி நடந்துச்சு, பல்வேறு போட்டிகள் நடந்துச்சு. இங்கேருந்து இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு மாணவர்கள் சென்றால் அரசே எல்லா செலவும் இருக்கிறது. அவருக்கு பல்வேறு சலுகைகள். இதோ இப்போ வந்துட்டு ஃபார்முலா கார் பந்தயம் நடக்குது. இன்றைக்கி அவர் மக்கள் விரும்புகிறாங்க. அவர் துணை முதலமைச்சராக வரணும்னு சொல்லி மக்கள் அவரை இன்றைக்கி வரவேற்கிறாங்க. அவருக்கு எல்லா தகுதி இருக்குது. அவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு இவன் கேட்குறான். அந்த ஆள் மைண்டோட ஜெயக்குமார். அது சரி, உங்களுக்கு இருக்கிற தகுதி அவருக்கு இல்லைங்க. ஜெயக்குமார் ஏற்றுக்கிறேன். உனக்கு என்ன தகுதி? அடே அப்பா, கல்லுக்கு சேலை கட்டினா கூட விட மாட்டார் மிஸ்டர் ஜெயக்குமார். காம கொடூர பம்பளை பொறுக்கி. ஆமாம், பிந்து, இந்து, சிந்து, வனஜா, சரோஜா, வாணி, ராணி, மங்கம்மா, அப்புறமா வந்துட்டு அது ஒரு பேர் வந்துட்டேன். அது ஒரு இன்னொரு பேர் ஒன்று சொன்னாங்களே, ரோஹிணி, மோகினி, காமினி, ரம்ப, ஊர்வச, மேனகா. அங்கே மேலே இருக்கிறவங்க இல்லை, இங்கே அவன் தொகுதி இருக்கிறாங்க. இத்தனை பொம்பளைங்க. டே அப்பா, ராயபுரம் வாக்காளர் பட்டியலில் பாதி வருதுடா. பாவம் அப்பாவி பெண்களெல்லாம். ஒரு அமைச்சராக இருக்கலாம் இந்த ஆள், நம்ம சமுதாயத்தில் மீனவத்துறை அமைச்சராக இருக்கலாம் இந்த ஆள்னு. பாவம் அப்பாவி பெண்கள் போய் மனு கொடுத்து வேலை கொடுன்னு கேட்டால் இவன் வேலை கொடுத்துட்டான். வேலை கொடுன்னு கேட்டால் மைண்டோட டிக்கா தலையன் ஜெயக்குமார் இவன் வேலை கொடுத்துட்டான். அதுங்க வயிற்றுலாம் கரு உண்டாகி போச்சு. அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஐயோ வேலைக்கே நம்பிச்சேன், பாவி படும்பாவி, என் பொண்ணை கர்ப்பமாக்கிட்டே வேலை கூடுறான்னு கேட்டா, நீ வேற வேலை விட்டு என் பொண்ணை கர்ப்பமாக்கிட்டே, என் பொண்ணுக்கு நிலைமைனா அது அபார்ஷன் பண்ணுறதுக்கு காசு இல்லை. எங்கம்மா இருக்கீங்க? எங்கே இருக்கீங்க? அது ஏம்மா அங்கெல்லாம் போனீங்க? ஏம்மா அங்கெல்லாம் போனீங்க? நீங்கள் எங்கேம்மா இருக்கீங்க? இருமா, நீங்கள் அங்கே மெயின் ரோடுக்கு வந்துருங்கம்மா, நாங்கள் வந்துடுறேன். மெயின் ரோடுக்கு வந்துருங்கம்மா. எல்லாரும் மெயின் ரோடு வேலை வச்சு கரு கலைக்கிற வேலை பார்த்துனுக்குறான். கரு கலைக்கிற வேலை புள்ள கொடுத்து கரு கலைக்கிற வேலை பாரு. அவ்வளோ கல்லுக்கு சேலை கட்டினா விட மாட்டான் இந்த ஜெயக்குமார். அப்பாவி பெண்களை வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அத்தனை பெண்கள் கற்பை சூறையாடிய காம கொடூர நீ அண்ணன் உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கார்? அது சரி, உனக்கு இருக்கிற தகுதி அவருக்கு கிடையாது. அவரை தாய்மார்கள்லாம் பிள்ளையா தூக்கி கொஞ்சறாங்க. எங்கள் அண்ணன்றாங்க, என் தம்பி என்றாங்க. உன்னை காம கொடூரன்றாங்க. உன்னை என்ன சொல்கிறாங்க? காம கொடூரன்றாங்க. நீ வந்து அவரை பற்றி பேசுகிற. அவரை பற்றி தேர்தல் நின்று ஜெயிச்சியா? நீ ஜென்மத்துக்கு ஜெயிக்க முடியாது. நீ ஜெயக்குமார், நீ ஜென்மத்துக்கு ஜெயிக்க முடியாது. ஜென்மத்துக்கு ஜெயிக்க முடியாது. அந்த தொகுதியில் இருக்கிற தாய்மாரெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அதிமுக இருக்கிற மகளிர் அணி சகோதரிகள், நீங்களும் எங்கள் அக்கா தங்கச்சி தான், கிட்ட நெருங்காதீங்க, தூரத்துலேருந்தே பேசுங்க. அவன் பார்வையிலேயே வயிற்ற கரு உண்டாக்கிடுவான். காம பார்வை. அந்த ஜெயக்குமார் அந்த ராயபுரம் பக்கம் வந்தால் யாருன்னா வெளியே துணி கிணி காய வச்சிருந்தீங்கன்னா புடவை பெண்களுடைய ஆடைகளை எடுத்து உள்ளே வச்சுங்க. அது ஒரு பொம்பளை துணி தான் பார்க்க மாட்டான், பொம்பளையாக நினச்சி போய் கட்டி பிடிச்சிடுவான். அப்படிப்பட்ட ஆள் நீ. நீ வந்து அண்ணன் உதயா பற்றி பேசுகிற, அண்ணன் தாமோ அன்பரசன் அவன் இவனு பேசுகிற. எங்கள் அம்மா பற்றி நீங்கள் தரக்குறைவாக எப்படி பேசலாம்? எங்கள் அம்மா மறைந்த தலைவர் பற்றி பேசக்கூடாது, நானும் ஒத்துக்கிறேன், பேசக்கூடாது. ஆனால் நீங்கள் கலைஞரை பற்றி பேசுகிறீங்களே, அப்போ ஏன் பேச மாட்டான்? நீ கலைஞரை பற்றி பேசும்போது பேசதான் செய்வான். பேசுகிற உடன்பாடு இல்லை. அந்த அம்மா மறைஞ்சிட்டாங்க. அந்த அம்மா வந்து ஆளக்கூடாது தான் சொன்னமே தவிர வாழக்கூடாதுன்னு சொல்லலை. அந்த அம்மாவை நீங்களே கொண்டு போட்டீங்க. எந்த சசிகலா காலில் வந்து முதலமைச்சரானீங்க, சசிகலா கூட சேர்ந்து நீங்களே கொண்டு போட்டீங்க. என்ன நீ வந்துட்டு எங்கள் அம்மா பற்றி பேசக்கூடாது, எப்படி பேசலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு உலகமே எங்கள் அம்மாவை பாராட்டுது. எங்கள் உலகமே எங்கள் அம்மாவை போட்டு புகழ்கிறாங்க. கலைஞர் அது மாதிரி யாருன்னா வந்து புகழ்கிறாங்களா? கலைஞர்னா தலைவர் பேர், கருணாநிதினு அந்த சொல்கிறான். அவர் யாருன்னா உலகம் முழுவதும் எங்கள் அம்மா மாதிரி செல்வாக்குதான்னா உன்னை அறந்து போன செருப்பில் அடிக்கலாமா வேணாவா? உங்கள் அம்மா புகழ்ந்து பேச நான் வேணான்னு சொல்ல. காகைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. உண்மையிலே அந்த அம்மா வாழ்ந்துருக்கணும். இன்றைக்கி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தளபதி எதிர்ப்பதற்கு ஒரு நிகரான எதிர்க்கட்சி தலைவர் இல்லை. அந்த அம்மா வாழ்ந்துருக்கணும். அந்த அம்மா வாழ்ந்துருக்கணும். நீங்களே கொண்டு போட்டீங்க. என்ன அந்த அம்மாவை பேசக்கூடாதான் நீங்கள் பேச வைக்கிறீங்க. கலைஞரை குறித்து நீ பேசும்போது ஊழல்னு பேசும்போது அவர் ஊழல் குற்றத்துக்கு பொய்யான ஒரு சர்க்காரிய கமிஷனை உள்ளே போனார். அந்த சர்க்காரியாவே அந்த கமிஷனை எம்ஜிஆர் ஆட்சியிலே கழிச்சு போயிட்டார். அவர் இன்னும் ஜெயலலிதா மாதிரி நீ பேசுறதுனாலும் நான் பேசுகிறேன். அந்த அம்மா பேச முடியாது, எண்ணம் கிடையாது. அவர் இன்னும் ஜெயலலிதா மாதிரி முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறை தண்டனை பெற்று 2 முறை முதலமைச்சருடைய பதவி இழக்கவில்லை. இந்தியாவிலே முதலமைச்சராக இருக்கும்போது ஊழல் குற்றத்திலே
2 முறை முதலமைச்சர் பதவி எழுந்து சிறையில் இருந்தது யாருன்ற கேட்டால் ஜெயலலிதா. இதெல்லாம் நீ பேசுறதுனால நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. எங்கள் அம்மா உலகமே பாராட்டாங்க. அப்படி உங்கள் தலைவர் கலைஞரை பாராட்டாரா? அவர் யார்? ஜெயலலிதாக்கே தலைவராக இருந்தார், எம்ஜிஆருக்கே தலைவராக இருந்தார், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கே தலைவராக இருந்தார், அம்மையார் செல்வி ஜெயலலிதாக்கே தலைவராக இருந்தார். ஜெயக்குமார் அவங்க அப்பாவே திமுக தான். அதனால் நான் அடக்கத்தோடு பேசு. நீ இப்படி பேசினா அவருக்கு என்ன தகுதிக்குதுன்னா, மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கால் செருப்பு தூசிக்கு கூட நீ மைண்ட் ரோட் ஜெயக்குமார் சமம் கிடையாது. பொம்பளைங்கள்ட்ட வச்சுக்காத. பெண் பாவம் பொல்லாது. இவங்ககிட்ட யாரும் மனு எடுத்துன்னு போகாதீங்க. பொம்பளை பொறுக்கி என்ன சொல்கிறது, ஓவராக பேசுனா ஜெயக்குமார் பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ் நடக்கிற ஒலிம்பிக் 24 போட்டியை உன் மண்டியில் நடத்த சொல்லுவேன். அண்ணன் உதயா பற்றி பேச உனக்கு எந்த விதமான யோகிதை கிடையாது. அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது டிக்கா தலையா மண்டையா மைண்டோடு விந்து பிந்து சிந்து விந்து ஜெயக்குமார் உனக்கு அழைப்பதில் தரோம், வா, காப்பி டீ மிச்சர்லாம் கொடுப்போம். அண்ணன் உதயா அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேறதை பார்த்துக்கோ. பார்த்துட்டு சைலண்ட்டாக போயிடு. அங்கே யாருன்னா வயசு பொண்ணுங்க இருந்து அவங்கள எதனா ஒரு மாதிரியா பார்த்தீங்கன்னா போலீஸ் முட்டிக்கு முட்டி தட்டி உன்னை தூக்கி போக்சோ சட்டத்தில் உள்ளே போடும். நான் வடக்கத்தோடு பேசும், உன்னோட நாங்கள் பேசுவோம். அண்ணன் உதயா இன்னைக்கு துணை முதலமைச்சர், நாளை முதலமைச்சர். நீ எம்எல்ஏ ஜெயிச்சு காட்டு, பார்க்கலாமா?